ஹாய் ஹலோ எவ்ரிவன். எங்கள் தோட்டத்தில் ஆரியப்பயிறுன்றது ராகி இருக்கு இல்லைங்களா, ராகி பயிர்னு சொல்லலாம். நாங்கள் நாற்று விட்டுருந்தோம். இதுதான் நாற்று விட்ட இடம். இது நெல் பயிர் எப்படி நம்ம நாற்று பிடுங்கி தனித்தனியாக நடுவோமோ அதே ப்ராசஸ் தான் ஆரிப்பயிறுக்கும். என்ன ஆரிப்பயிருக்கு தண்ணி தேவைகள் ரொம்ப கம்மி. ஒரு 3-4 மாதத்தில் நமக்கு கதிர் வந்துடும். 4 மாதம் நம்ம அறுவடையும் பண்ணிடலாம். பாருங்கள், நாற்று எடுக்கிறோம் நாங்கள் எங்கள் தோட்டத்திலேருந்து. இந்த மாதிரி நெல் பயிர் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் கட்டுக்கட்டாக எடுத்து நாற்று கட்டுக்கட்டாக எடுத்து கட்டி வச்சுப்போம். அதுக்கப்புறம் எடுத்த நாள் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அதோடு பிரித்து 2-3 நாற்றை பிரித்து எடுக்கிறது கஷ்டன்றதுனால அது மண்ணெல்லாம் தண்ணியில் கழுவி எடுத்துருவோம். இந்த மாதிரி அழைச்சி எடுத்துருவோம். இப்போ வர்றப்போ கீழே இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணியில் கலந்துரும். க்ளீனாக இருக்கும். இந்த க்ளீனாக இருக்கிறப்ப ஈஸியாக நடவு நடுறப்ப 2-3 பயிர் மட்டும் பிரித்து நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா பயிருமே நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சோமோ அந்த கட்டு எல்லாமே எடுத்து தண்ணியை அழைச்சிட்டு மண்ணெல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம நிலத்தில் தண்ணி பாய்க்குவோம் இல்லையா, தண்ணி பாய்க்கிறப்ப எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்குன்றது சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக அதிகமான மண் இருக்கோ அது இந்த மாதிரி நிரவி விடணும். அதுக்கப்புறமா யூரியா உரம் பயிர் நல்லா வளர்கிறதுக்காக போட்டுட்டு நம்ம நாற்று நட்டுறணும். நெல் பயிர் மாதிரியே தான், ஆனால் இதுக்கு தண்ணி தேவைகள் மட்டும் கம்மியாக இருக்கும். இதுதான் கடைசியாக எங்கள் தோட்டத்தில் நாங்கள் நட்டு முடித்த ஆரியப்பயிர். தேங்க்யூ, பாய் பாய்.